ஆடம்பரமாக இருக்குன்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த வீடு இருந்தது. இப்படி இப்படி வந்து இதில் அப்படி வளைஞ்சிருந்தா பார்த்துட்டு அவங்க வர்றான்னு சொல்லக்கூடாது. சரி, ஒரு மாப்பிள்ள என்ன கை சுடுவது, சூடன்னா அப்படி சூடு எட்டீர மாதிரி இருக்குது. உருளைக்கிழங்கு பெட்டியை வச்சு கட்டுவோம். அந்த பெட்டி ஓரளவு பழுதறிந்து வர காலத்தில் அதை உடைச்சு போட்டு அதை எடுத்து போட்டு புதிய பெட்டியை கட்டி விடுவோம். மணியே மணியின் ஒலியே என்ன சொல்லுவாங்க. எதிர்காலத்தில் நீங்கள் யாழ்ப்பாணம் வரும்போது பயன்படுத்தி கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற புன்னாலைக்கட்டுவன் என்ற கிராமத்தில். இந்த கிராமத்துக்கு ஏன் வந்திருக்கிறேன்டா, இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு வீட்டை சுற்றி காட்ட போகிறேன். புதிதாக கட்டப்பட்டிருக்குது. நீங்கள் எதிர்காலத்தில் வெளிநாட்டில் இருந்தோ வெளி மாவட்டத்தில் இருந்தோ யாழ்ப்பாணத்துக்கு குடும்பமாக வாரீங்கள், வார நேரம் ஒரு வீடு தேடுகிறீர்கள் என்றால் இந்த வீட்டுக்காரர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இங்கே தங்கலாம். அதை தாண்டி நிறைய பேர் வெளிநாடுகளையும் வெளி மாவட்டங்களையும் இருந்து வந்து யாழ்ப்பாணத்தில் திருமண நிகழ்வை நடத்துகிற நேரம், ஏதாவது ஒரு குடும்ப நிகழ்வை நடத்துகிற நேரம் ஒரு வீடு தேடிக்கொள்வீர்கள். அந்த மாதிரி நீங்கள் தேடுகிறீர்களாக இருந்தாலும் இந்த வீட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த வீடு எப்படி இருக்குன்றதை பார்த்து எதிர்காலத்தில் நீங்கள் யாழ்ப்பாணம் வரும்போது பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நான் நிற்கிற இந்த வீதி சுன்னாகம் புத்தூர் வீதி. இப்படியே இந்த பக்கமாக பயணம் செய்து போனால் 3.3 கிலோமீட்டர் தூரத்தில் சுன்னாகம் சந்தி வருது. அதாவது காங்கேசந்துறை வீதியில் போயிடலாம். இப்படியே இந்த பக்கம் பயணம் செய்து போவோமாக இருந்தால் நிலாவரை தாண்டி போகும்போது பருத்தித்துறை வீதியில் நீங்கள் போய் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இருந்து 220 மீட்டர் பயணம் செய்வமாக இருந்தால் அதில் ஒரு சந்தி வருது. அதை தெற்கு புன்னாலைக்கட்டுவன் சந்தி என்று சொல்கிறார்கள். அந்த சந்தியில் இருந்து இடப்பக்கம் நீங்கள் பயணம் செய்வீர்களாக இருந்தால் யாழ்ப்பாண நகரப்பகுதிக்கு போகலாம். இந்த வீடு யாழ்ப்பாண நகரப்பகுதியில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எனவே எதிர்காலத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் குறுகிய தூரம் தான். நீங்கள் வரும்போது பயன்படுத்தி கொள்ளுங்க. இதுதான் வீடு. இதில் மேல் பகுதியில் வேலை முடியலை, கீழே உண்மையிலேயே அவ்வளவு சிறப்பாக இருக்குது. நான் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்து போட்டு என்னடா இப்படி ஆடம்பரமாக இருக்குன்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த வீடு இருந்தது. குறிப்பாக இந்த வீட்டினுடைய சுற்றுப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பூட்டப்பட்டிருக்கிறதா இந்த வீட்டு அண்ணா சொல்லி இருக்கிறார். அப்படியே உள்ளுக்கு வந்தீங்களா, இதுதான் வீடு. நீங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது மேலே வேலை முடியலைன்ற உடனே என்ன இது வேலை முடியாத வீடு மாதிரி இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. வேலை முடியாட்டி வேலை முடியலைன்னு தானே யோசிக்கணும், அப்படி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்த உடனே அடடா மேலான தாண்டி கீழான உங்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு தோற்றத்தில் இருக்குது. வீட்டினுடைய சுற்றுப்பகுதியில் பாருங்க, முழுவதுமாக நிலக்கல் பதிக்கப்பட்டிருக்குது. சரியா சுத்தவரை மதில் கட்டப்பட்டிருக்குது. மேலே நாங்கள் போக தேவையில்லை. இதில் இருக்கிறது ஒரு மேலதிகமான சமையல் அறை. இது என்னத்துக்காகன்னு சொன்னால், நீங்கள் அசைவம் சமைக்கிறீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு சமைக்காமல் புதிய வீட்டுக்குள்ளே சமைக்காமல் இதுக்குள்ளே சமைக்கலாம். இது வந்து அசைவம் சமைக்கிறதுக்கான ஒரு பகுதியாக பயன்படுத்தப்படுது. அதை விட அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மழை நேரங்களில் விறகு உங்களுக்கு நனைந்து போடுமென்ற கவலையை தேவையில் விறகெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கு. அடுத்து இதில் எனக்கு பிடிச்சிருக்கிற விடயம் என்னென்னா, இந்த பகுதியில் வாழை மரங்கள் நடப்பட்டிருக்கு. அந்த பகுதியை இதுக்கண்டே விட்டிருக்கிறார்கள். உண்மையிலே நல்லா இருக்குது. இது ஒரு நல்ல அமைப்பான தோற்றத்தோடையே இருக்குது. அதை விட எதிர்காலத்தில் இதை வாழையா இல்லாட்டியும் கூட பூங்கன்றுகள் நடுறதுக்கான ஒரு இடமாக விடுற நேரம் அது நல்லா இருக்குது. இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா தாவரங்கள் நடக்கூடிய மாதிரி இடம் இருக்குது. இப்போ அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வீட்டினுடைய முன்பகுதி முகப்பு பகுதியை பார்ப்பீர்களாக இருந்தால் உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்தாலே இந்த பகுதியை கண்டு தான் நீங்கள் உள்ளுக்கு போக போகிறீங்க. உள்ளுக்கு போகிற நேரம் என்னடா இது இப்படி ஆடம்பரமாக இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. சில பேருக்கு இது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கெல்லாம் இதை பார்க்கும்போது நல்லா இருக்குது, இது ஆடம்பரமாக இருக்குன்ற ஒரு எண்ணம் தான் வந்து போகுது. நிலத்தை பாருங்கோ, இது வந்து வித்தியாசமான ஒரு மாபிள் தான். இது வரைக்கும் நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். இந்த மாபிள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தனி நிறமண்டு இல்லாமல் ஒரு 3 வண்ணம் சேர்ந்துருக்கு. கருப்பு, சாதுவான சாம்பல் வண்ணம், அடுத்தது வெள்ளை. இவ்வளவும் சேர்ந்து தான் இந்த மாபிள் இருக்குது. அடுத்தது இதில் சுவருக்கு இந்த கல் தானே இது கடையில் விற்கிது. இந்த கல்லை வாங்கி இதை நீங்கள் யோசிக்கலாம், ஒரு மாபிள் என்ன
மாபிள் டாடி, நான் நினைச்சேன் கல்லுண்டு. ஒருவேளை என்னவோ தெரியல, ஆனால் இதில் பொறுத்து இருக்குது. எனக்கு நான் மாபிள்ண்டு தான் நினைக்கிறேன். அப்படி மாபிள் இல்லாட்டியும் கல்லை தான் வாங்கி இப்படி செய்திருக்கேன். இல்லை, மாபிள் தான். இதில் சில்வர் வேலைப்பாடு செய்யப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி இப்படி வந்து இதில் அப்படி வளைஞ்சிருந்தா நாங்கள் இதில் இருக்கவே நல்லா இருக்கும். என்னுடைய கருத்து அது. இந்த பகுதியிலெல்லாம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு தட்டு மாதிரி வச்சு அந்த எல்லோரும் சேர்ந்து இந்த கதைக்கும் போது நல்லா இருக்கும். மேலே பாருங்க, மேலே இது வந்து பிளாட் தட்டு, சீமெண்ட் தட்டு. அதுக்கு கீழே இந்த பகுதியில் இந்த மரப்பலகையால் சுத்த வர அந்த உள்பகுதிக்கு இல்லை வெளிப்பகுதிக்கு சுத்த வர பூட்டப்பட்டிருக்குது. சரிங்க, வெளிநாட்டிலேருந்து வாரீங்க, கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இறந்தீங்க. இறங்கினதுக்கு பிறகு அப்படியே போகிறீங்க ஒரு கேடிஹெச்சோ இல்லைன்னா என்ன ஹைரூப் சுதர்சன் அண்ணாவோட தொடர்பு கொண்டீங்கன்னா எல்லாம் அவற்றை தொடர்பன் வந்து வேணுமெண்டா எனக்கு வாட்ஸ்அப் எழுதுங்க. வந்து இறங்கின உடனே அதில் ஹைரூப்பில் எடுத்து அப்படியே வாரீங்க யாழ்ப்பாணம். இதை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்க. ஏனெண்டா உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் காணொலி போட்டதுக்கு பிறகு நிறைய முற்பதிவுகள் இடம்பெறுறது. அப்போ இவர்கள் பதிவு செய்ததுக்கு பிறகு ஒன்றும் செய்யலாது. அந்த நாளில் வந்து திடீரெண்டு வாசல் ரெண்டு ஒன்று உள்ளுக்கு விரட்டான்னு கேட்காம முன்னமே பதிவு செய்து கூட வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த புன்னாலை கட்டுவான இடத்துக்கு வந்தால் இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். வெளித்தோட்டத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வேற யோசிக்க மாட்டீங்க, உள்ளுக்கு பார்ப்போம் வாங்கோ. அடுத்து இந்த கதவை பற்றி என்ன நினைக்கிறேன்? நல்லா இருக்கா இல்லையா? வித்தியாசமாக இருக்குது, செதுக்கல் வேலைப்பாடோடு இருக்குது. இந்த நிலை இதுக்குள்ளே இருக்குது, ஆனால் வெளியில் இப்படி பலகை பூட்டப்பட்டிருக்கு பாருங்க. இது வெளியில் பூட்டப்பட்டிருக்கு மேல் பகுதியில். நிலை இது தான், அந்த வெளியில் இதுதான் பூட்டப்பட்டிருக்கு. ஆனால் அது வடிவாக இருக்குது. சில இடங்களில் அப்படி முழுவதுமாக பூட்டுவார்கள். எப்படி இருக்குது வீடு? உள்ளுக்கு பாருங்க. இந்த நீளமான மகிழும் பகுதி லிவிங் ஏரியாவில் 3 மின்விசிறிகள் மேலே சுற்றி கொண்டிருக்கிறதால வெக்க தெரியல. ஆனால் இப்போ கடுமையான வெக்கை அடிக்கிறதால சாதுவாக அந்த வெக்கை தன்மை தெரியுது. சாதாரணமாக நாங்கள் பயணம் செய்து வரும்போது எங்கள்ட கை சுடுவது, சூடன்னா அப்படி சூடு எட்டீர மாதிரி இருக்குது. இதில் சொகுசு கதிரைகள் இருக்குது. ஏதாவது படங்களோ அல்லது பூச்சாடிகளோ வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வளைவு பகுதி. இதெல்லாம் பலகையில் தான் செய்திருக்கிறார்கள். இதே மாதிரி அந்த இடத்துலையும் செய்திருக்கிறார்கள். இதில் இதுக்கு பின்னுக்கு பலகை முழுவதுமாக போடப்பட்டிருக்கு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அப்படி வெளியாகவே இருக்குது. அது நல்லா இருக்குது. இதை விட மாபிள் பகுதியை பாருங்கள், நிலத்தோற்றத்தை. இந்த மாபிள் உண்மையிலேயே நல்லா இருக்குது. வெளியானோட ஒப்பிடும்போது இந்த மாபிள் சிறப்பாக இருக்குது. அடுத்தது இங்கேயுமே வெளியில் அந்த மேல் சீமெண்ட் தட்டு இருக்குல்ல, மேல் பிளாட், அதுக்கு கீழே இப்படி சட்டங்கள் போடப்பட்டிருக்குது, பலகையால் போடப்பட்டிருக்குது. சில பேர் என்ன செய்கிறதுன்னா தட்டும் போட்டுட்டு பிளாட்டும் போட்டுட்டு கீழே ஜிப்ச வேலைப்பாடு செய்கிறது. அது உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்க வேறு ஏதாவது செய்திருக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஜிப்ச வேலைப்பாடு கொஞ்சம் என்ன சொல்கிற வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இதை பார்க்கும்போது அந்த மரப்பலகைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் மரப்பலகைகள் தான். மேல் பகுதி மட்டும் இல்லை, இந்த பகுதியில் பாருங்க இதே மாதிரி சுத்த வர மரப்பலகை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு, உள்ளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வண்ணம் இந்த மெல்லிய மஞ்சள் மாதிரி. இதை பார்க்கும்போது மஞ்சள் என்றும் சொல்லலாது, வெள்ளை என்றும் சொல்லலாது. அது ஒரு ஈர்ப்பான ஒரு தன்மையாக இருக்குது. இந்த பலகைகளுக்கு பொருத்தமானதாக இருக்குது. சரியா? அடுத்தது இந்த பகுதி, இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வளைவு பகுதி. இதில் எல்லாம் படமோ அல்லது பூச்சாடியோ வைக்கலாம். இதில் இன்னொரு சொகுசு கதிரைகள் இருக்குது. இந்த சொகுசு இருக்கை வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. அடுத்தது மிக நீளமாக இருக்குது. இங்கே பாருங்க, அங்கே வரைக்கும் இந்த மகிழும் பகுதி லிவிங் ஏரியா தான். தொலைக்காட்சி வைக்கிறதுக்கான இடம். தொலைக்காட்சி பட்டி என்று சொல்லக்கூடாது, தொலைக்காட்சி தட்டு. நான் நிறைய இடத்த சொல்கிறேன்னா அதை திரும்பவும் சொல்கிறேன். அடுத்தது இந்த பகுதியில் ஏதாவது பொருட்களை வச்சிருக்கக்கூடிய மாதிரி அது அழகு பொருட்களாக இருக்கலாம். இது உண்மையானதோ? இது உண்மையானது இல்லை. இந்த இடத்துல இதில் ஒரு அறை இருக்குது.
அதில் ஒரு அறை இருக்குது, அதுக்கு அங்கால ஒரு அறை இருக்குது, அதே மாதிரி அதில் ஒரு சமையல் அறை இருக்குது. முதல்ல நாங்கள் சாமி அறைக்கு போவோம். வாங்க. சாமி அறைக்கு போக முதலே குத்து விளக்காக குலமகளாக நீ வந்த போதும் என்ற மாதிரி 2 கதவுமே வந்து பக்திமயமாக இருக்குது. வாங்கோ. இப்போ கூடுதலாக எல்லாருமே இப்படி தான் செய்கிறார்கள், தட்டு வைக்காமல் இப்படியே செய்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இது நல்லது. என்னோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மணியே மணியின் ஒலியே அப்படி எந்த பக்கம் அது மாதிரி இதில் ஒரு மேசை கதிரை இருக்குது, என்னத்துக்குன்னு தெரியலை. சாமியறை கீழே டெராசோ பயன்படுத்தப்பட்டிருக்கு. டெராஷோ தானே இல்லை? டெராஷோ என்னுடைய விருப்பத்தின்படி டெராசோவை விட இப்படியான மாபிள் தான் உண்மையிலேயே நல்லா இருக்கும், என்னுடைய ஒரு எண்ணத்தின்படி. உங்களுடைய எண்ணம் எதுன்றதை சொல்லுங்க. அடுத்தது ஒரு பிரதானமான படுக்கை அறைக்கு போகிறோம். வாங்கோ. பார்த்துட்டு அவங்க வர்றான்னு சொல்லக்கூடாது, சரி? வாங்கோ. எல்லா கதவுகளுமே செதுக்கல் வேலையோடு தான் இருக்குது. இப்படியே வந்தால் இதில் பெரிய ஒரு கட்டில் இருக்குது, நல்ல மெத்தை. என்னை பொறுத்த வரைக்கும் மெத்தை ஆக புதையவும் கூடாது, ஆக இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. இங்கே இது போதும். நாங்கள் படத்திருக்க மெத்தைக்குள்ளே புதையிற மாதிரி இருந்தால் எனக்கு நித்திரையே வராது. இது ஒரு பெரிய கட்டில், ஒரு குடும்பம் நித்திரை கொள்ளக்கூடிய, குடும்பம் வந்து 3 பேர், அம்மா அப்பா பிள்ளை நித்திரை கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு கட்டில். அடுத்தது இதுக்குள்ளேயுமே சொகுசு கதிரைகள் வைக்கப்பட்டிருக்குது. மேலே குளிரூட்டி, அதாவது ஏசி இருக்குது. அடுத்தது இந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு அலுமாரி, கண்ணாடி முன்னாடி நின்று நான் கதைக்கும் போது என்னை பார்க்கும்போது யாரை போல இருக்கிறது. இதில் இருக்கிறது என்ன? குளியலறை. வாங்கோ, குளியலறையை பார்ப்போம். நல்ல பெரிய ஒரு குளியலறை தான். அதில் கண்ணாடி இருக்குது, இதில் கை கழுவுற வாஷ் பேஷன் இருக்குது, இதில் குளிக்கிறதுக்கான ஷவர், கீழே ஒரு பெரிய ஒரு டேப் போடப்பட்டிருக்குது. அதை நீங்கள் திறந்து தேவையான அளவு தண்ணி இந்த இதில் எடுத்து குளிக்கலாம். சில பேருக்கு அப்படி குளிக்கிறது பொருந்தாது, நிறைய அள்ளி ஊற்றுற முடியும் யோசிப்பார்கள். அடுத்தது ஒரு ஹோமேட் இருக்குது. அடுத்தது இதில் என்ன இருக்குன்னு தெரியும் எனக்குன்னா, இது சுச்சுக்கு போகிறது போல டக்குன்னு எனக்கு தெரியல. சில வேளைகள் அது என்னவோ அதை விட வேறு ஏதாவது இருக்கும். எங்களுக்கு சொல்லப்போனால் நாங்கள் இப்போ தான் நிறைய விஷயங்களை வீடுகளுக்கு போகும்போது பார்க்குறோம். ஹோமேட் தெரியும், அது தெரியும், ஆனால் இது சுச்சுக்கு போகிறதா தான் இருக்கும். அப்படி ஏதாவது மாறி சொல்லியிருந்தால் என்னன்றதை கருத்து போடுங்க. இது முதலாவது படுக்கை அறை. இது 2வது படுக்கை அறை. இதுக்குள்ளே குளிர் சாதன பட்டி இதுக்குள்ளேயும் வச்சுருக்கு, சாக்லேட் இருக்குது, அப்படி இப்படியான நிறைய இருக்குது. அடுத்தது இது ஒரு தனி நபருக்குரிய கட்டில், கண்ணாடி இருக்குது. அப்படியே இந்த பகுதிக்கு வந்தால் இது குளியலறை. சரியா, 2 அறைக்கு அறையோடு சேர்ந்த குளியலறை இருக்குது. இது வந்து மின் விசிறி மட்டும் இருக்குது அறை. சாதாரண வெக்கை அடிக்குதுல்ல, இந்த வெக்கைக்கு எல்லா இடத்தையும் வெக்கு தானே. எங்கள் வீட்டை வெக்கையே இல்லை, எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க இல்லாத அளவுக்கு வெக்கை இப்போ நாட்டில். அடுத்த இது என்னண்டா, இது என்ன? இது சமையல் அறைக்கு நாங்கள் போவோம். வாங்க. சமையல் அறை தட்டுப்பட்டு போச்சு. சமையல் அறையிலையுமே இந்த செதுக்கல் வேலையோடு தான் கதவு இருக்குது. இப்படி உள்ளுக்கு வந்தீங்க வேண்டாம், இதில் சாப்பாடு மேசை இருக்குது. ஆனால் இப்படி இருக்கிறது நல்லது. எனக்குன்னா இதுக்கு மின் விசிறி போடணும், இல்லைன்னா கொஞ்சம் வெக்கை அடித்து கொண்டு தான் இருக்கும். இந்த சாப்பாட்டு மேசை இருக்குல்ல, இதுக்குள்ளே வாரது உண்மையிலே நல்ல. ஏன்னா பக்கத்தில் அம்மா சமைச்சு கனதூரம் இப்படி கஷ்டப்பட்டு அறிய தேவையில்லை. இந்தா சாப்பிடு என்ன மாதிரி இந்த உள்ளே இருந்து எல்லோரும் சேர்ந்து வந்து சாப்பிட நல்லா இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறது, நவீனமயமான சமையலறை தான். ஆனால் என்ன சொல்கிறோம், அந்த நிறைய இப்போ இருக்கிற முறைகளை பயன்படுத்தி இல்லாமல் மரப்பலகை பயன்படுத்தப்பட்டதுக்கு இது கனகாலம் பாவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதிரை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி நிறைய அலுமாரி கதவு இதில் இருக்குது. இதில் உங்களுக்கு உப்பு வேணுமா, தூள் வேணுமா, புளி வேணுமா, என்ன வேணுமோ நீங்கள் இதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது இந்த இடத்துலையும் இருக்குது. அதில் ஒரு கதவு புரிம்பா போட்டிருக்கு. அடுத்த கீழ்ப்பகுதியில் நிறைய சின்ன சின்ன கதவுகள் இருக்குது. அடுத்தது தேவையான அளவு இப்படி நிற்க படத்துக்கான ஒரு போஸ்டர்ஸே இல்லாமல். சரி, இப்போ வந்த உடனே இதில் ஒரு நீளமான மகிழும் பகுதி, சாமியறை, 2 படுக்கையறை, அடுத்தது ஒரு சமையலறை. வெளியில்
அசைவம் சமைக்கக்கூடிய சமையலறை இருக்குது. இப்போ நாங்கள் இதை திறந்து வெளியில் போக போகிறோம்னு தான் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் வெளியிலேயே 2 அறை இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வீடு வடக்கு வாசல் வீடு. இந்த பக்கம் வீதி இருக்கிறதால இந்த பக்கம் பிளங்குறார்கள். ஆனால் 2 பகுதியுமே பயன்படுத்தலாம். அப்படியே வாங்கும் துளசி மாடத்தை முன்னுக்கு வச்சுருக்கிறார்கள். என்னென்னா வடக்கு வாசல் வீடு என்றதுக்காக. இதில் வடக்கு வாசலாக இப்போ இந்த பகுதியில் பாதை இருந்தால் இதைத்தான் பயன்படுத்துவார்கள். இதுதான் முன் பகுதி, வந்த உடனே இருக்கிற பகுதி. இதிலே மின்விசிறி போட்டிருக்கு பாருங்க. இதால் படியாதவரை மேலே போகலாம். மேலே ஒரு வேலையுமே முடியலை. மேலே 2 இடத்தை காட்டலாமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இதில் 2 அறை இருக்குது. இதில் ஒரு அறை, அதில் ஒரு அறை இருக்குது. அப்படியே வாங்க உள்ளுக்கு. நான் ஏற்கனவே முதலாவதாக காட்டினேனே படுக்கை அறை, அதை மாதிரி ஒரு பெரிய படுக்கை அறை. அடுத்தது பெரிய கட்டில். இதில் ஒரு அலுமாரி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இதில் ஒரு படுக்கை அறை இருக்குது. என்ன இது சொல்லுவா? சரி, சமையலறை இதில் இருக்குது. சரி, நாங்கள் தவறாக விளங்கி கொண்டுட்டோம். இப்போ இந்த வீட்டை எடுத்துக்கொண்டால் சாமியறை உண்டு, 1 2 3 படுக்கை அறை, ஒரு சமையலறை, 3 படுக்கை அறையோடு இருக்குது. அடுத்தது இதுதான் பிரதானமான கதவாக இருக்கும். ஆனால் பயன்படுத்துறது மிக குறைவாக இருக்கும். ஏன்னா வீதி அந்த பக்கம் இருக்கிறதால அதால் தான் அப்படியே வேற பார்ப்பார்கள். சரி, இந்த வீட்டை உங்களுக்கு காட்டியாச்சு. இந்த வீடு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே பயன்படுத்தப்பட்டிருக்கிற தளபாடங்கள், அடுத்தது இந்த வீட்டில் சமையலறையாக இருக்கட்டும், படுக்கை அறையாக இருக்கட்டும், எல்லா அறைக்குள்ளேயுமே அந்த அறையில் நிறைய பொருட்கள் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. நான் நிறைய இடங்களில் சொல்கிறது, முன்னைய காலங்களில் ஒரு வீட்டில் அறை கட்டுறார்கள்னா அந்த அறைக்கு நிறைய தட்டுகள் வச்சு விட்டுருவார்கள். இந்த காலத்தில் இனி வீடு கட்டும்போது யாருமே தட்டு வைக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய இடங்களில் தட்டு வச்சுட்டு உடைக்கிறார்கள். அப்படி உடைக்காமல் வச்சுருப்பீங்கன்னா நீங்கள் தட்டு வைக்கிறது பரவாயில்லை. ஆனால் உடைக்க போகிறீங்களன்னு சொன்னால் நீங்கள் அதை நவீனமயமாக மாற்றுறது நல்லது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், தம்பி அது பாரம்பரியமான முறை, நாங்கள் முந்தையெல்லாம் செய்து கொண்டு வரேன். அதுக்கு முதல், அதாவது நீங்கள் மண் வீட்டில் நிறைய பேர் மண் வீட்டில் வாழ்ந்துருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஒரு சுத்தவர மண் சுவரோட கூடிய ஒரு சின்ன ஒரு குடிசை, அதில் நாங்கள் பரன் என்ற ஒன்று கட்டுவோம் தெரியுமா? உருளைக்கிழங்கு பெட்டியை இப்படியே திருப்பி போட்டு அதில் கட்டிட்டு அதில் தான் பொருட்கள் வைப்போம். அப்போ அதை நாங்கள் பின்பற்றலாம் தானே. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விடயங்களை மாற்றிக்கொள்ளலாம். அதுக்காக சாமியறையோ இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய பாரம்பரியமான அடிப்படையான சில விடயங்களை மாற்றிக்கொள்ளாமல் எங்களுடைய கால தேவைக்கு செயற்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி சில விடயங்கள், அந்த ஒரு தட்டு வைக்காம விடுறதால எந்த ஒரு இதுவுமே வர போகிறதில்லை. முன்னைய காலத்தில் நாங்கள் ஒரு பரன் மாதிரி உருளைக்கிழங்கு பெட்டியை வச்சு கட்டுவோம். அந்த பெட்டி ஓரளவு பழுதறிந்து வர காலத்தில் அதை உடைச்சி போட்டு அதை எடுத்து போட்டு புதிய பெட்டியை கட்டி விடுவோம். அதே மாதிரி நீங்கள் தட்டு வைக்காமல் அதில் மரப்பலகைகள் ஏதாவது செய்யலாம். இதில் பூட்டும்போது தட்டு மாதிரி மரப்பலகையில் பூட்டலாம். அதெல்லாம் வித்தியாசமாகவும் இருக்கும். அதை விட காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அறையை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அறை பெருசாக இருக்குதுண்டா, 4 சுவர், கீழ்ப்பகுதி, மேலே சாதாரணமாக இருக்குது. நீங்கள் இப்போ இதில் என்ன செய்யலாம், ஒரு படுக்கை அறையாக பயன்படுத்தி கொள்ளலாம். கொஞ்சம் காலம் போக அந்த படுக்கை அறை எல்லாம் கட்டிலெல்லாம் வெளியே தூக்கி போட்டால் அது ஒரு அலுவலகமாக மாற்றலாம். அதை விட அது ஒரு சமையலறையாக மாற்றலாம் நவீன முறையில். இப்போ சுத்தவர 4 சுவர், நிலம், மேல் பகுதி, அது நீங்கள் எவ்வளவு சாதாரணமாக செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய வீட்டை எதிர்காலத்தில் நீங்கள் மாற்றி கொண்டு போகலாம்ன்றது இந்த இடத்த பதிவு செய்து இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெற போகிறேன். எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த வீடு பயன்படும் என்று நீங்கள் நினைத்தால், திருமண நிகழ்வுகளை செய்ய போகிறீங்களோ, குடும்ப நிகழ்வுகளை செய்ய போகிறீங்களோ, அதை தாண்டி வெளிநாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் வார நேரம் இங்கே தங்க போகிறீங்களோ, இல்லைன்னா வெளி மாவட்டத்தில் இருந்து யாழ்ப்பாணம் வார நேரம் இங்கே தங்க போகிறீங்களோ, எதிர்காலத்தில் பயன்படுமாக இருந்தால் இவர்களோட தொடர்பு கொள்ளுங்க. இவர்களுடைய தொடர்பன் இந்த காணொலியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தருவேன். நன்றி, வணக்கம்.